கரூர் கோர சம்பவத்தில் 41 பேர் பலியான அந்த விபத்து தொடர்பாக இந்திய உச்சநீதிமன்றமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை நேற்றைய தினம் தந்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஒரு சிபிஐ விசாரணைக்கு அது உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிற உச்சநீதிமன்றம் அதோடு சேர்த்து என்ன செய்திருக்குன்னா, 3 பேர் கொண்ட ஒரு கமிஷனையும் அது ஏற்பாடு செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு அஜய் ரிஸ்டோரியா அவருடைய தலைமையில் 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி சிபிஐயினுடைய என்கொயரியை மானிட்டர் செய்வதற்காக என்று சொல்லி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு நியமனம் செய்திருக்கிறது. ஆக உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு உள்ளபடியே சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அது பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டிலே சிபிஐ விசாரணை கேட்டார்களா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை கேட்டதோ கேட்கவில்லையோ, இந்திய உச்சநீதிமன்றமானது இன்னைக்கு சிபிஐ விசாரணை தந்திருக்கிறது. விசாரணை தந்திருக்கிற உச்சநீதிமன்றமானது என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தாலே நியமிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை கலைத்திருக்கிறது. SITயை இன்றைக்கு கலைத்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் கலைத்துவிட்டு சிபிஐ இடத்துல இன்னைக்கு ஒப்படைத்திருக்கிறதுன்னு சொன்னா, ஒட்டுமொத்த பொறுப்பும் இன்னைக்கு சிபிஐ வசம் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற சம்மட்டி அடியாகவே இது பார்க்கப்படுகிறது. ஆக தமிழக வெற்றி கழகத்துக்கு இது மிகப்பெரிய வெற்றி. இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் புஷி ஆனந்த் வெளியே வருகிறார், CT நிர்மல்குமார் வெளியே வருகிறார், ஆதவ் அர்ஜுனா வெளியே வருகிறார். இவர்களெல்லாம் வெளியே வந்து தலைவர் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து உரையாடுகிற நிகழ்வெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால், தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு 10 பேர் கொண்ட ஒரு குழுவை கரூர் சம்பவத்திலே பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கிற நிமித்தமாக செல்லுவதற்காக அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதற்கெல்லாம் முழுக்க காரணம் உச்சநீதிமன்றம் தந்திருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு மட்டுமே என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிற இந்த நேரத்தில் நான் விஜய் அவர்களுக்கு வைக்க விரும்புகிற கோரிக்கை என்னன்னா, தயவு கூர்ந்து நீங்கள் உடனடியாக NDAவுக்குள்ளே நான் அங்கம் வகிக்கிறேன் என்கிற அறிவிப்பை வெளியிட்டாக வேண்டும். ஏன்னா, நீங்கள் NDAவுக்குள்ளே வருவதற்கு பாஜகவோடு நீங்கள் எப்படி சேர முடியும், கொள்கை எதிரியோடு எப்படி சேர முடியும் என்று